சாப்பிடும்போது சமணங்கால் போட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் வயிற்றுக்கு நிறைய ரத்த ஓட்டம் கிடைச்சி சீக்கிரமாக ஜீரணமாகும். செகண்டாக நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்போ தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நல்லா சுரந்து சீக்கிரமாக ஜீரணமாயிடும். சாப்பாட்டை கண்ணால் பார்த்து ஃபீல் பண்ணி நன்றி உணர்வோடு சாப்பிடணும். அப்போது அந்த சாப்பாட்டோட முழு பலனும் கிடைக்கும். முடிஞ்சளவு வாழை இலையில் சூடாக சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கண் பார்வை திறனும் அதிகமாயிடும். சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கணும். 1/2 hour கழித்து நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. முடிஞ்சளவு எப்போ சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்டுக்கோங்க. மலச்சிக்கல், கொழுப்பு கட்டி இதெல்லாம் வராமல் தவிர்க்கப்படும். உடல் எடையும் அதிகமாக கூடுறது தடுக்கப்படும். எப்போவுமே குளிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. நம்ம உடம்புல ரத்த ஓட்டமும் அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா புத்துணர்ச்சியும் கிடைக்கும். முடிஞ்ச அளவு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. எப்போவுமே சாப்பாட்டை கையால் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு ருசியும் கூடும். நம்ம சாப்பிட்ட முழு திருப்தியும் அதனால் கிடைக்கும். எப்போவுமே வயிறு நிறைய சாப்பிடாம 80% தான் சாப்பிடணும். 10% தண்ணியாலையும் 10% காத்தாலையும் நிரம்பியிருக்கணும். தேங்க்யூ.